அடியேன் வணக்கம். சிவநாமத்தினுடைய மகிமை என்னன்னு அடியேன் ஒரு சின்ன கதை சொல்ல போறேன். அரசன் மகள் காட்டில் இருக்கிற வனதேவதை வழிபட போறாங்க. அப்ப அரசன் தண்டாரப்படுறாரு, யாரும் அவங்கவுங்க வீட்டில் விட்டு வெளியில் வரக்கூடாதுன்னு. ஆனா ஒரு சலவை தொழிலாளி அவங்க அம்மாவும் துணியை ஓன் மணி எடுத்து வெறுப்பாங்க இல்லையா, அப்ப காட்டுல இருந்து போயிட்டு வராங்க. அவங்க எதிர்க்கு வரும்போது அந்த அரசன் மகளை அந்த பையன் சலவை தொழிலாளி பார்த்துடுறான். பார்த்துடும் போது அந்த அம்மா மகாலட்சுமி மாதிரி அழகா இருப்பா இல்லையா, அரசனுடைய மகள். பார்த்துட்டு அவன் அழகுல மழங்கி அவன் ஆசைப்படுறான் திருமணம் செஞ்சுக்கணும்னு சொல்லிட்டு. அதை அவனுடைய விருப்பத்தை அவங்க அம்மா கிட்ட சொல்லும்போது, அட பாவி, அவன் அரசன் மகள், நம்மள சலவை தொழிலாளி, இது மாதிரி நினைக்கிறதே தப்பு, அந்த ஆசையெல்லாம் விட்டுடுன்னு சொல்லிட்டு புத்திமதி சொல்லி வீட்டுக்கு அழைச்சிட்டு வந்துடுறாங்க அவங்க அம்மா. அப்ப அந்த பையன் என்ன செய்யறான், ஒரு முகமூடி போட்டுட்டு கருப்பு துணி உடம்பெல்லாம் மறைச்சிட்டு காலு நடக்கிறத கூட ஒரு சத்தம் கேட்காம இந்த பஞ்சு எடுத்து காலில் கட்டிட்டு அரண்மனையில போய் பதுங்குறான். அந்த அரண்மனையில் அந்த அரசன், அவங்க மகாராணி, அவங்க மகள் படுத்துருக்குறாங்க. அவங்க படுத்துட்டு இருக்கும்போது அவங்க கட்டில கடையில போய் பதுங்கிருக்கிறான். அப்ப அந்த அரசனும் மகாராணியும் பேசுறாங்க, என்னங்க நம்ம பொண்ணு யாருமே திருமணம் செஞ்சுக்க மாட்டேன்றா, ஒரு மகா சிவயோகி சிவமுனிவனை தான் கல்யாணம் பண்ணிக்கிறேன்றாலே, இதுக்கு என்ன செய்யுதுன்னு பேசிட்டு இருக்கும்போது அதை கேட்டுட்டு அவன் வந்துடுறான். அதோட அதை கேட்டுட்டு இவன் ஒரு கடையில போறான். ஒரு 10, 12, 20 பாக்கெட் இருக்கும் திருநீர் பாக்கெட்டு. அது கரைச்சி இந்த சுவத்துக்கு சுண்ணாம்பு திட்டின மாதிரி உடம்பெல்லாம் பட்டை திட்டின மாதிரி பூசிட்டு, அதனால ஒரு 1000 உத்ராட்சம் இருக்கும், அதை வாங்கி போட்டுட்டு கமண்டலம், இந்த யோகதானம்னு சொல்லுவாங்க, சிவனடியார்களுக்கு என்னென்ன இருக்கணுமோ அது எல்லாம் வாங்கிட்டு அந்த சிவ கோலம் பூண்டு இந்த அரண்மனையில் இருக்கிற நந்தவனம் இருக்கு இல்லையா, அங்க போய் உக்காந்துட்டு இவர் மகா சிவமணி மாதிரி என்ன சொல்றாரு, சிவாய நம சிவாய நம அப்படின்ற அந்த மந்திரத்தை உச்சரிச்சுட்டு இருக்கும்போது அரண்மனை காவலாளிங்க போய் பாக்குறாங்க, ராஜா ராஜா, நம்ம நந்தவனத்துல ஒரு மகா சிவயோகி இருக்கிறாரு பாருங்கன்னு. அப்ப அரசனும் அவங்க மனைவி போய் பாக்குறாங்க. ஆடா, மகா சிவமுனி பார்த்தவே வணங்குற மாதிரி இருக்குதுன்னு சொல்லிட்டு போய் வணங்கி, ஐயா, அப்ப அவங்க நினைக்கிறாங்க, நம்ம கடவுளா பார்த்து நம்ம மகள் சிவமுனிவனையும் கல்யாணம் பண்ணிக்கணும்னு நினைக்கிறா இல்லையா, அதனால கடவுளா பார்த்து நம்மளுக்கு அமைச்சிருக்கிறாருன்னு சொல்லிட்டு போய் அரசு ஒரு மரியாதையோடு தங்க தாம்பலத்துல பழ வகைகள் எல்லாம், பட்டு பீதாம்பரம் அணி வகைகள் எல்லாத்தையும் அதுல அமர்த்தி வச்சுட்டு போயிட்டு அரசனும் அரசியும் கால் விழுந்து வணங்கி, ஐயா சிவயோனிகளே சிவமுனிவர்களே, கால் விழுந்தவங்களை கை கூப்பி வணங்கி, என் மகளை நீங்க தான் மனைவியா ஏற்றுக்கணும், என் மகளுக்கு தகுந்த கணவன் நீங்க தான் அப்படின்னு சொல்லிட்டு வணங்கி ஏற்றுக்கோ அப்படின்னு சொல்லும்போது அந்த போலி வேஷம் போட்ட சிவாய சொன்ன அந்த சலவை தாவலியாளி, எப்பா ஒரு நாள் போலி சாமியார் சிவாய நமன் உச்சரிச்சதுக்கு அரசி எல்லாருமே அரச முன்னே தராங்கன்னா, அப்ப 4 முழுக்கும் அந்த சிவமந்திரத்தை உபசரிச்சான், அது உபதேசம் செஞ்சான், எவ்வளவு புண்ணியண்டா சாமி, 1008 அண்டங்கள் அடங்குவேன்னு சொல்லிட்டு அந்த இடத்துல காணாம பஞ்சு சோரை காட்டில் அகப்பட்ட பஞ்சு பது மேல ஓடி போயிடுறாரு. இதுல இருந்து ஒரு நாள் போலி வேஷம் போடுறதுக்கே இந்த இதுனா அந்த சிவநாமத்துடைய மகிமை மகா யோகத்தை கொடுக்கணும்னு சொல்லி இந்த கதை சொல்லி உங்களுக்கு முடிச்சுக்கிறேன். நன்றி, வணக்கம்.